ஐயனார் துணை சீரியல் பார்த்திருப்பீங்க. இதுல பல்லவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கண்டிப்பா எல்லாரோட மனசுமே கவர்ற மாதிரியே இருக்குல்ல. அவரோட நடிப்பா இருக்கட்டும், இல்ல பாசத்துக்காக ஏங்குற மாதிரி அவர் நடிக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வீட்டுல ஒரு பையன் அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. அந்த அளவுக்கு தான் இருக்கு பல்லவன் அப்படின்ற இந்த கதாபாத்திரம். இதே மாதிரி ஒரு கொழுந்தனார் நமக்கு இல்லையே அப்படின்னு பல அண்ணிகள் ஏங்குற மாதிரியும், இப்படி ஒரு பையன் நமக்கு இல்லையே அப்படின்னு பல அம்மாக்கள் ஏங்குற மாதிரியும் தான் இருக்குது இந்த பல்லவன் கேரக்டர். இப்படி ரொம்ப அழகா இந்த பல்லவன் கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் பர்வேஷ் பத்தின பயோகிராஃபி தான் இது. வாங்க பார்க்கலாம். நடிகர் பர்வேஷ், இவரோட முழு பெயர் பர்வேஷ் முஷ்ரப் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவர் ஒரு இஸ்லாமிய பையன். இவர் பாத்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. இப்போ அவருக்கு 27 வயசு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவரோட சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தாங்க. ஒரு அக்மார்க் சென்னை பையன் அப்படின்றது இவரோட நடை உடை பாவனை பேச்சிலே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிதான் பர்வேஷோட ஆக்டிங்குமே இருக்கும். அண்ட் இவர் பாத்தீங்கன்னா சினிமால அப்படிப்பட்ட ஒரு காதல் சின்ன வயசுல இருந்தே சினிமானா நிறைய பிடிக்க மாட்டிருக்கு அவருக்கு. அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சினிமால ரொம்ப கஷ்டப்படுறவங்க எப்படியெல்லாம் காத்திருக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு, அவங்க எப்படியெல்லாம் காத்திருந்தா அவங்களுக்கு அந்த சக்சஸ் கிடைக்கும், இந்த மாதிரி தாங்க அவர் வச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவர் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு போல இருக்கு சினிமா வாய்ப்புக்காக. சோ அதை பத்தியும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிற மாதிரியும், ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரியும், தனிமை தான் தனக்கு பிடிச்ச மாதிரியும், தனிமையில தான் தான் இருக்கிற மாதிரியுமே நிறைய ரீல்ஸா இருக்கட்டும், இல்ல போஸ்டா இருக்கட்டும், அவரோட ஸ்டோரி ஹைலைட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே குறிப்பிடுது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இவர் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபரா தான் இருப்பாரு அப்படின்னு பல பேருக்கும் தெரியுது. அண்ட் இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நிறைய அடிகள் வாங்கினதுனாலயோ என்னவோ ரொம்பவும் நெருக்கமான நண்பர்கள் கூட மட்டுமே பழகுறது, அந்த பழக்கமும் கொஞ்சம் லிமிட்டா தான் வச்சிருக்காரு போல இருக்கு. இவரோட கெரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் நிறைய ஷார்ட் பிலிம்ல எல்லாம் நடிச்சிருக்காருங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே நிறைய ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருக்காரு. அதன் பிறகும் நடிச்சிருக்காரு. இதுல ஒரு சிலது எல்லாமே நல்லா ஹிட் ஆயிருக்கு. அப்படிதான் பாத்தீங்கன்னா டோன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் பிலிமா இருக்கட்டும், கதை கடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் பிலிமா இருக்கட்டும், இது என்ன ஃபீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் பிலிமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் அவர் நடிச்சிருக்காரு. அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலர் சோனி மியூசிக்கோட கூட இவர் ஒரு சாங்குமே பண்ணிருக்காரு. ஒரு ஆல்பம் சாங் அட விளையாட்டா அப்படின்ற மாதிரி காதலே காதலே அப்படின்ற இந்த ஒரு ஆல்பம் சாங்கும் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா வெப் சீரிஸ் டு யூ லவ் மீ அப்படின்ற வெப் சீரிஸும் பண்ணிருக்காரு. அதோ முகம் அப்படின்ற மூவிலுமே நடிச்சிருக்காரு. இது ஒண்ணுதான் மூவி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவரு இப்ப சமீபத்துல ரொம்பவும் மெகா ஹிட் ஆன ஒரு திரைப்படம் இருக்கு தெரியுமா, கணவன் மனைவி தான் இப்படிதான் இருக்கணும், லவ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப வரைக்குமே கணவன்மார்களா இருக்கட்டும் இல்ல லவர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே தன்னோட காதலி தன்னோட மனைவியை நினைச்சு ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு வச்சிட்டு இருப்பாங்க. ஒரவே ஆசை ஒரவேன்னு ஒரு பாட்டு. ஆமாங்க, கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க எல்லாருமே. லபர் பந்துல தான் இந்த பாட்டு வரும் தெரியுமா. இந்த லபர் பந்து மூவிலயுமே பர்வேஷ் நடிச்சிருக்காரு. என்ன லபர் பந்து மூவில நடிச்சிருக்காரா, என்ன கேரக்டர் பண்ணாரு, நான் அவரை பார்க்கவே இல்லையே அப்படின்னு உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு நான் சொல்றேன். பர்வேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு அண்ட் கிரிக்கெட்டரா தான் நடிச்சிருக்காரு. அட வேற ஒண்ணு இல்லைங்க, ஹரிஷ் கல்யாண் அவர்களோட சின்ன வயசு கதாபாத்திரம் இருக்கும் தெரியுமா. கெத்த பாப்பாரு ஒரு கிரவுண்ட்ல நின்னுட்டு தானும் இந்த டீம்ல விளையாட போலாம் அப்படிங்கும் போதுதான் அந்த சமயத்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் கெத்துவ பாப்பாரு. அப்படி ஹரிஷ் கல்யாணோட சின்ன வயசு கேரக்டர்ல பார்த்தவங்க தான் பர்வேஷ். அந்த கேரக்டர்ல தான் நடிச்சாரு. இப்ப எல்லாருக்குமே உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்க. அதை தொடர்ந்து நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கணக்காணும் காலங்கள்ல விக்கி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சாரு. கணக்காணும் காலங்களுக்கான வாய்ப்பு இவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா இவருமே இந்த சினிமாக்கு வாய்ப்புகள் தேடி அலையும் போது அதுக்கான ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிருக்காரு. ஆடிஷன்ல இந்த பையன் ரொம்ப இளமையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். விக்கி அப்படின்ற கதாபாத்திரத்துல ரொம்பவும் சூப்பரா நடிச்சிருப்பாரு. நிறைய பெண் ரசிகர்களை கவர்ந்துட்டாரு அந்த கதாபாத்திரத்துல அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஸ்கூல் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் விக்கி கேரக்டருக்கு உருக ஆரம்பிச்சாங்க. ஒரு ஃபேன் பேஜே உருவாக்கினாங்க. இப்படி இருக்கும்போதுதான் இவருக்கு இந்த ஐயனார் துணை அப்படியுமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. இதுல இன்னொரு ஸ்பெசிபிக்கான விஷயம் என்ன அப்படின்னா கணக்காணும் காலங்கள்ல அரவிந்த் செஞ்சு நடிச்சிருப்பாரு. அவரோட கிளாஸ்மேட்டா தான் நம்ம பர்வேஷ் நடிச்சிருப்பாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஐயனார் துணையில அண்ணன் தம்பியா நடிக்கிறாங்க. அரவிந்த் செஞ்சு சோழன் அப்படின்ற கதாபாத்திரத்திலயோ பல்லவன் அப்படின்ற கதாபாத்திரத்துல நம்ம பர்வேஷுமே நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஜர்னி கனா காணும் காலங்கள்ல தொடங்கி இப்ப ஐயனார் துணையிலையும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஐயனார் துணை மூலமா நிறைய பெண் ரசிகர்கள், அதுவும் ஸ்பெசிபிக்கா தாய்மார்கள், அண்ணிமார்கள் அண்ட் பாட்டிமார்கள்னு இவர் ஃபேன்ஸ் புடிச்சிட்டாருங்க. அவரோட அந்த கதாபாத்திரம் நிறைய பெண்கள் அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமா தான் இருக்கு. அவ்வளவு சூப்பரா தான் நடிச்சிட்டு இருக்காரு.
அண்ட் இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா நிஜமாவே நம்ம மதுமிதா இருக்காங்க தெரியுமா, அதாவது எதிர்நீச்சல் பார்ட் 1ல ஜனனியா நடிச்சாங்களே மதுமிதா, அவங்க தான் வந்து இந்த ஐயனார் துணையில ஹீரோயின். அண்ட் நிஜமாவே வந்து அண்ணி கொழுந்தனார் மாதிரி தான் இவங்க பழகுவாங்க. அண்ட் அப்படிதான் இவங்க சோசியல் மீடியா பேஜஸ்லயுமே சரி, பர்வேஷ் என்ன பண்ணாலும் இவங்க வந்து லைக் பண்றது கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல மதுமிதா என்ன பண்ணாலும் பர்வேஷ் போய் அங்க லைக் பண்றது கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இவங்களோட அழகான அன்பு சோசியல் மீடியாலுமே தொடருது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த நடிப்பு அண்ட் பல ஆடிஷன் போனது, இது எல்லாத்தையுமே தாண்டி பர்வேஷுக்கு இன்னும் ஒரு கலை மேல ரொம்பவும் ஆர்வம் வந்து ஜாஸ்தி. இன்னும் சொல்ல போனா அவரோட ப்ரொஃபைல்லயே தன்னோட அடையாளம் இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாருங்க. அதுதான் சினிமாட்டோகிராஃபி. இவருக்கு வந்து நடிப்பையும் தாண்டி சினிமாட்டோகிராஃப்ல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு அப்படின்னு தெரியுது. நிறைய ஷார்ட் பிலிம்களும் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் பண்ணிருக்காரா. நிறைய போட்டோஸ் வந்து இவரோட ப்ரொஃபைலா இருக்கட்டும், ஆனா அவரோட தனியா அந்த சினிமாட்டோகிராஃபிக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்காரு. அந்த ப்ரொஃபைலா இருக்கட்டும், ஏகப்பட்ட போட்டோஸ் அண்ட் நிறைய பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு விண்டேஜ் ஃபீல்ல இருக்கும். என்ன சொல்ல போனா ஹாலிவுட்ல நிறைய புகைப்படங்கள், நிறைய திரைப்படங்கள் இவர் அதிகமா பார்த்து அதுல இன்ஸ்பயர் ஆகியே நிறைய விஷயங்கள் வந்து இவர் ஆசையா ரசிச்சு எடுத்திருப்பார் போல இருக்கு. பல பிக்சர்ஸ் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும், ரொம்பவும் அழகா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது இவர் எந்த அளவுக்கு ஒரு கலா ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் சினிமாவும் ரசிக்கிறாரு, சினிமா ஆட்டோகிராஃபியுமே வந்து ரசிக்கிறாரு. அதனாலதான் அவரோட ஸ்டோரியா இருக்கட்டும், அவரோட ஹைலைட்டா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் திரைப்படத்தோட ரெஃபரன்ஸ் தான் அவர் வச்சிருப்பாரு. இந்த ஷாட் நல்லா இருக்கு, இல்ல இந்த சீன்ல இந்த ஆக்டர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இவரோட ஸ்டோரி ஹைலைட்ஸுமே இருக்குமே. அண்ட் இவரோட சோசியல் மீடியா பேஜை வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஆரியன் அப்படின்ற ஒரு குட்டி பையன் கூட இவர் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து போட்டிருக்காரு. ரீசெண்டா கூட அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு தீம் பார்க்ல போய் விளையாடுற மாதிரி அந்த குழந்தைகிட்ட வந்து இவர் குரங்கு முகமுடி போட்டு பயமுறுத்துற மாதிரியான வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் அதுல கூட நிறைய பேர் வந்து இந்த பையன் யாரு, உங்களோட பையனா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இன்னைய வரைக்குமே அவர் இந்த ஆரியன் அப்படின்ற பையன் பேர் மட்டும் சொல்லிருப்பாரு. ஆனா அவர் அந்த பையனுக்கு என்ன உறவு அப்படின்றது சொல்லல. நிறைய பேருக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, ஒருவேளை அக்கா பையனா இருப்பானோ இல்ல அண்ணன் பையனா இருப்பானோ அப்படின்ற இந்த ஒரு டவுட் இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இல்ல அது அவரோட பையன் தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. ஆரியனுக்கு பர்வேஷ் என்ன உறவு அப்படின்றத பர்வேஷே வாயை திறந்து சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் இவங்களோட இந்த அழகான குறும்புத்தனத்தை வந்து நம்ம ரசிக்கலாம். அண்ட் நீங்க இந்த ஐயனார் துணை சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்வேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லவன் அவர்களோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பயோகிராஃபி வேற எந்த பிரபலத்தோட வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.